அது ஒரு பெரிய காடு. அதில் ஒரு மோகினி இருப்பா. அவள் எப்பவும் அந்த மரத்துக்கு கீழே ஊஞ்சலாடிட்டு இருப்பா. அவள் அந்த காட்டுக்குள்ளே யாரையுமே வரவிட மாட்டா. அப்படி யாராவது வந்தாங்கன்னா அவளால் அதை பொறுத்துக்கவே முடியாது. அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, பேயாக இருந்தாலும் சரி. அவங்க கிட்ட போய் இவ சண்டை போடுவா, இல்லை அவங்கள அழிச்சிடுவா. அன்னைக்கு ஒரு நாள் இவளோட இடத்துல 2 பேர் வந்ததும் அவங்கள கிளம்ப சொல்லி, யார் நீங்கள் 2 பேரும்? இது என்னோட காடு. இங்கே நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? இந்த காட்டு பக்கம் நீங்கள் வரவே கூடாது, புரிஞ்சுதா? இது மாதிரி அந்த மோகினி இந்த காட்டுக்குள்ளே யாரையும் வரவே விட மாட்டா. அப்படி மீறி வந்தா அவங்கள அவ சும்மாவே விட மாட்டா. இதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பையன் காட்டுக்குள்ளே தனியாக நடந்து வரான். அவனுக்கு அந்த காட்டை பற்றியும் அந்த பயங்கர மோகினியை பற்றியும் எந்த விஷயமும் தெரியாது. அந்த பையன் காட்டில் வேகமாக நடந்து வரான். அப்போது மரத்தில் இருக்க மோகினியை பார்க்குறான். அவன் பயத்தை கொஞ்சம் கூட வெளிக்காட்டலை. மோகினி அவனை பார்க்குறான். யார் நீ? எப்படி என் காட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த பையன் யோசிக்கிறான். எப்படி நீ என் காட்டுக்குள்ளே வந்து சொல்லு, பதில் சொல்லு அப்படின்னு மிரட்டுற கேட்குறா. அதுக்கு அந்த பையன் மௌனமாக நிற்கிறான். நான் இந்த காட்டுக்குள்ளே தெரியாமல் வந்துட்டேன், எனக்கு வழி தெரியல, எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது, எனக்கு நீங்கள் வழி சொன்னீங்கன்னா நான் இந்த காட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். திரும்ப திரும்ப அதே விஷயத்தை தான் மோகினி கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். மோகினி அவனை பார்க்குது. அவன் சொல்கிற விஷயமெல்லாம் கவனிக்குது. உனக்கு எவ்வளோ தைரியம், நீ என்கிட்டயே வழி கேட்குற? இது என்னோட காடு, நீ வழி தவறி வந்தது உன்னோட தப்பு, நீ இந்த காட்டை விட்டு திரும்பி போ அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுது. அவன்கிட்ட பேசிக்கிட்டே அவனை மயக்கமடைய செய்யுது. அந்த பையனும் மயங்கி விழுந்துடுறான். மயங்கி விழுந்த அந்த பையனை அந்த மோகினி தரன்னு இழுத்துக்கிட்டு காட்டை நோக்கி போகுது. கொஞ்ச நேரத்திலேயே அது மறைஞ்சிடுது. இது மாதிரி அதோட இடத்துக்கு யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள எல்லாரையும் அந்த மோகினி கொன்னுடும்.